ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு 3 பெண் குழந்தைங்க ரெடியாக இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு நிறைய கேள்விகள் கேட்டு இதில் பங்கெடுத்துக்கிற போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அவங்கள கூப்பிட்டுருவோம். வாங்க வாங்க. நல்ல பளபளன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பார்க்குற போது ஐயோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் போட்டிருக்கலாமான்னு ஒரு ஆசை வருது. நான் போட்டால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? ஓகே, உங்கள் ட்ரெஸ்ஸு யாரோட ட்ரெஸ்ஸாவது எனக்கு கொடுத்துடணும். பயம் வந்துருச்சு. எங்கேயோ அந்த பாட்டி இதே ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு பண்ணல. ஓகே, ஸோ 3 பேரும் வந்துட்டாங்க. இப்போ 3 பேர்ட்டையும் அவங்களோட பேர்களை கேட்டுடலாம். உங்கள் பேர் குட்டி? வர்ணிகா. பர்ணிகா. உங்கள் பேர்? ஷமிதா. ஷமிதா. உங்கள் பேர்? பிரத்யங்கா. பிரத்யங்கா. சூப்பரான பேர், நல்லா இருக்கு பேர் எல்லாமே. உங்கள் பேர்லாம் வந்து உங்கள் பேர் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல? வர்ணிகா பிடிச்சிருக்கா? ஸ்கூலில் டீச்சர்ஸோ இல்லை ஸ்கூலில் படிக்கிறவங்களோ என்ன உங்கள் பேர் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டதுண்டா? கேட்டிருக்காங்களா? ஓகே ஓகே. அந்த வர்ணம் அழகான கலர்ஸ் இல்லை? ஸோ அழகான கலர், நல்ல அழகழகாக கலராக வந்துருக்குறீங்க. ஸோ என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்கள்? 6th. நீங்கள்? 7th. 6th விட 7th கொஞ்சம் குட்டி பொண்ணாக இருக்கீங்க. நீங்கள்? 5th standard. ஆனால் இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் தான் நல்லா உயரமாக இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ என்ன உங்கள் ஃபேவரட் ஃபுட்டு? ஏன்னா நம்மளோட நிகழ்ச்சி வந்து சமையல் நிகழ்ச்சி இல்லை. அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டு என்ன? சாப்பாடு? வெஜ் ஃப்ரைட் ரைஸ். நீங்கள் எல்லாம் வெஜிடேரியன்ஸா? வெஜிடேரியன்ஸ். நீங்கள்? நான்வெஜ். நீங்கள்? நான் வெஜிடேரியன். ஸோ உங்களுக்கு பிடிச்சது ஃப்ரைட் ரைஸ். ஓ, என்ன ஃப்ரைட் ரைஸ்? ஃப்ரைட் ரைஸ்னால் நல்ல ஸ்பைசியான ஃப்ரைட் ரைஸா இல்லை நார்மல் ஃப்ரைட் ரைஸ்? உங்களுக்கும் அந்த மாதிரியா இல்லை உங்களோட ஃபேவரட் என்ன? ஸ்பைசினஸ். நல்லா ஸ்பைசியாக. ஸோ உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும் இல்லை? பெஸ்ட்டு நீங்கள் அவ சொன்னான்னு சொல்ல வேண்டாம். பிரியாணி. எங்கடான்னு பார்த்தேன் நான். உங்களுக்கும் பிரியாணி? ஃப்ரைட் ரைஸ் தான். என்ன ஃப்ரைட் ரைஸ்? சிக்கன் மஷ்ரூம். அப்போ நீங்கள் நான்வெஜ் சொல்வீங்கன்னு நினச்சேன். ஓகே. ஸோ டிஃபன் வெரைட்டியில் என்ன பிடிக்கும்? தோசை. என்னங்க? சேம். பூரி. ஓகே. ஸோ ஒருத்தர் மட்டும். ஸோ இவங்க 2 பேரும் சொன்னது மெதுவாக என் காதில் அப்போவே விழுந்துச்சு. அதனால தான் எனக்கு ஒரு கலர்ஃபுல் தோசை பண்ண போகிறேன். நீங்களாம் கலர்ஃபுல் பியூட்டிஃபுல் குட்டி குட்டி கேர்ள்ஸாக இருக்கீங்களா, அதனால் பியூட்டிஃபுல்லாக ஒரு கலரில் ஒரு தோசை பண்ணலாம். பீட்ரூட் தோசை. ட்ரை பண்ணலாமா? உங்களில் யாருக்கு குக்கிங்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட்? எனக்கு இருக்கு. உனக்கு இருக்கு? சூப்பர். என்ன பண்ணியிருக்கீங்கடா? சாக்லேட் லாலிபாப் பண்ணியிருக்கேன். அப்படியா? வீட்டில் அப்படி சும்மா பண்ணீங்களா இல்லை ஏதாவது ஒரு காம்படிஷனுக்காக அந்த மாதிரி பண்ணீங்களா? சும்மா தான் பண்ணீங்களா? என்னென்ன பண்ணீங்க? எப்படி பண்ணீங்க? நேயர்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் தெரியும்ல. இப்போ இன்னும் உங்களை மாதிரி இருக்கு இன்னும் குழந்தைங்கன்னா அதை பார்த்து பண்ணணும். அம்மி நீங்கள் சொல்கிறத வச்சு பண்ணலாம் இல்லை? சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சாக்லேட்ஸ்லாம் வந்து கிரன்ச் பண்ணி எடுத்துட்டு. அது பிஸ்கெட்ஸு இல்லை சாக்லேட்ஸா? இல்லை பிஸ்கெட்ஸு. வீட்டில் அம்மா டிஃபன் கொடுக்குறீங்க. பிஸ்கெட்ஸ் வந்து கிரன்ச் பண்ணி எடுத்துட்டு அதில் சாக்லேட் போட்டு ரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பட்டர் எல்லாரும் கொஞ்சம் போட்டிங்களா? பட்டர்லாம் இல்லை, டாப்பிங்ஸ் போட்டிங்களா? சூப்பர். சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்பா அம்மா தான்? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு சார். இங்கே ஷூட்டிங் வந்து எனக்கு ஒன்று எடுத்துருந்துருக்கலாம்ல, நானும் சாப்பிட்டு சொல்லியிருப்பேன்ல. நீங்கள் பண்ணுவீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நானும் அவளும் சேர்த்து எங்கள் அம்மா அப்பா வெட்டிங் டேக்கு பிரெட் கேக் பண்ணுவோம். அப்படிங்கப்பா, பிரெட் கேக் பண்ணீங்களா? பிரெட்டு வச்சு கேக்கா? எப்படி அது? ஃபர்ஸ்ட் வந்து பிரெட்டை வந்து ஹார்ட் அண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே சாக்லேட் லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். அவ்வளோதான். ஓ சூப்பர், சந்தோஷம். அப்போ அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கி இருக்காதுல்ல நீங்கள் பண்ண கேக். வெரி குட் வெரி குட். ஸோ வெரி இன்ஸ்பைரிங். உங்களை பார்த்தா மற்ற குழந்தைங்களாம் பார்க்கணும், ஐயோ நம்மளும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். சூப்பர் தான். தேங்க்யூ. நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களா? சாண்ட்விச். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் குக்கிங் உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண பிடிக்கும்? டான்ஸ், சிங்கிங், ஆர்ட், கிராஃப்ட். ஆர்ட் பிடிக்கும். ஸோ யூஆர் அன் ஆர்டிஸ்ட். என்ன வரைவீங்களா? ஆயில் பேஸ்டல் டிராயிங்ஸ். ஓ எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். நீங்களாவே வா, கிரியேட்டிவாவா இல்லை யாரும் சொல்லி கொடுத்து?
ஏதாவது ஒரு டிசைன் மைண்ட் வச்சுன்னா அதே டிசைன் மாதிரி பண்ணலாம். சூப்பர். அதெல்லாம் வந்து இது பண்ணி வச்சுருக்கீங்களா, ஃபைல் பண்ணி வச்சுருக்கீங்களா? அதாவது நீங்கள் நம்ம யூஸ்வலாக வந்து ஒன்று பண்ணும்போது அது ஒரு புக்லேயோ எதையோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக். நீங்கள்? நான் கிளாசிக்கல் டான்ஸர். கிளாசிக்கல் டான்ஸர், பார்த்தாலே தெரியுது, அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தா. நீங்களும்? சிங்கர். ஓ, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். கிளாசிக்கல் சிங்கர்னால் நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த சாங்ஸில் எது செலக்ட் பண்ணிக்குவீங்க? கர்நாடிக். ஏதாவது ஒரு பாட்டு பாடி காமிக்கிறாங்க. பாடுங்க. கமல சுலோச்சன விமல தடாகினி மரால காபினி கரிஹர மாதே ಬಿಂಬಾನನ ಋತು ಮಂಡಲರೆ ಚಂದನ ಕುಂಕುಮ ಸಂಕಲಿತ ಪರಿಮಳ ಕಸ್ತೂರಿ ತಿಲಕತರೆ ಜಾಜಿಶಯ್ಯ ಕಚಕುಚ ಕನಚನ ನಂಬೋಜ ಮರಾಲಗಾಮಿನಿ ಪರಿಹರ ಮಾತೆ ಬಿಂಬಾನನ ಋತು ಮಂಡಲರೆ. சூப்பர். கை தட்டலாமே, அவ்வளோ நல்லா பாடினாங்க. சூப்பராக இருந்தது. ரொம்ப வந்து ப்ரொனன்சியேஷன் நல்லா இருந்தது. எல்லா நேர்களும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. சரி, நம்ம ஒரு டான்ஸ் ஆடி காட்டலாமா? ஆடுங்களேன், நீங்கள் பாடுங்க. ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 गान विनोदिनी कामाक्षी गान विनोदिनी कामाक्षी कमला तिरुपदमे पनिंदे ननु दिनमे कमला तिरुपदमे पनिंदे ननु दिनमे वरमरलुं जननी 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 जगत्कारणि पूरणि नारणिये जननी 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 பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்தவன் பார்வதியே பரமேஸ்வரியே பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்தவன் பார்வதியே பரமேஸ்வரியே கோட்டி கோட்டி துன்பமாடி மறையுத உன்னருள் பார்வையிலே கோட்டி கோட்டி துன்பமாடி மறையுதே உன்னருள் பார்வையிலே கடை கண் பாராயோ கருணை பொழிவாயோ கடை கண் பாராயோ கருணை பொழிவாயோ ஆடலீசன் பிரிய நாயகியே அடைக்கரம் அடைந்தேன் காத்தரு ஜனனி 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 जगत्कारणि पूरणि नारणिये जननी जननी जननी. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆக்சுவலாக டான்ஸில் நமக்குலாம் ரொம்ப ரொம்ப தெரியாதவங்களுக்கு கூட ஒரு 2 குழந்தைங்க ஆடுற போது பார்த்து ரசிப்போம்ல, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவள் நம்மளை வந்து லைக்க வச்சுருக்கான்னு சொல்லணும். சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவள் பாடினது அதை விட சூப்பராக இருந்தது. இன்னொரு விஷயம், இவள் பாடுறதுல தாளம் தப்பாமல் அவள் ஆடினது அதை விட ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து சமைக்க போகிறோம். ஸோ இந்த பீட்ரூட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் தோசை. இந்த பீட்ரூட் தோசை செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பீட்ரூட் தோசை செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய பீட்ரூட் 1/2 கப், அரிசி மாவு 1 கப், பாம்பே ரவை 1/4 கப், கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய்
1 பொடியாக நறுக்கி கொள்ளவும். கரம் மசாலா அரை டீஸ்பூன். மல்லித்தழை பொடியாக நறுக்கியது சிறிதளவு. எண்ணெய் தேவையான அளவு. உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த பீட்ரூட் தோசை செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஊற்றினதுக்கு அப்புறம் தீயை கொஞ்சம் நிதானமாக பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்ல வேகத்துக்கான நேரத்தை கொடுத்துடலாம். வெந்துட்டு இருக்கட்டும். நான் பீட்ரூட் சேர்த்துருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து ரெண்டும் இதுவாகும். அதே மாதிரி பிடிச்சிருந்தால் இஞ்சி பூண்டு விழுது ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அதில் சேர்த்துக்கலாம். அது வேகிற வரைக்கும் இவங்ககிட்ட பேசிட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னடா? மேக்ஸோ? நிறைய பேர் இது மாதிரி சொல்கிறீங்களே, கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ மேத்ஸ் பிடிக்கும்னா மேத்ஸ் நல்ல மார்க் வாங்குவீங்க. ஆ, சூப்பர். ஸோ மேத்ஸ் சொல்லித்தர டீச்சர் அவங்க ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி தருவாங்களா? வீட்டில் வந்து சந்தேகம் அப்படின்னா கேட்கறது அம்மாட்டே அப்பாட்டே? அம்மாட்ட. ஸோ அம்மா நல்லா உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துருப்பாங்க. 2 பேரும் படிக்கிறது ஒரே ஸ்கூலா? இல்லை, நீங்கள் 2 பேரும் கசின்ஸ்ன்னு சொன்னீங்க. ஒரே ஸ்கூல் தானா? ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன? இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓ சூப்பர். தமிழ் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதே கேட்கறதுக்கு அப்படி காதில் தேன் மாதிரி பாயுது. தமிழ் எதுனாலும் தமிழ் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இப்போ இன்ட்ரெஸ்டோடு வராங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசினா அதில் ஒரு குட்டி பந்தாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் நினைப்போம். பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து தமிழ் பிடிக்குதுன்னா எதனால? ஏன்னா அது நம்மளோட மதர் டங். மதர் டங். ஸோ தமிழில் பிடிச்சது என்ன உங்களுக்கு? ஒரு இது எப்படி சொல்கிறது, ஒரு பாட்டு, கவிதை, அடுத்தது ஸ்டோரிஸா இல்லை கட்டுரை, அந்த மாதிரி தமிழில் பிடிச்சது என்ன? உரைநடை பகுதி. உரைநடை பகுதி. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஸோ ஒன்று எழுதணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா நீங்களே டான் எழுதிடுவீங்க. சூப்பர். உங்களுக்கு மேடம்? சயின்ஸ். சயின்ஸ். ஸோ எதிர்கால சயின்டிஸ்ட் ரெடி. சயின்ஸ் எதனால பிடிக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சயின்ஸ். அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் போகலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. ஈஸியாக இருக்கும் சயின்ஸ். சயின்ஸ் ஈஸியாக இருக்கும். நல்ல மார்க் சயின்ஸில் வாங்கிடுவீங்க. ஓகே ஓகே. ஸோ
ஸோ இது தோசையும் வெந்தாச்சு. தோசையோட என்ன சைட் டிஷ் பிடிக்கும்? இன்னைக்கு பாட்டி சைட் டிஷ்ஷை தான் பண்ணலை, ஆனால் சைட் டிஷ் என்ன பிடிக்கும் தோசையோட? சாம்பார். சாம்பார். ஓ, உங்களுக்கு? சட்னி. சட்னி என்ன சட்னி? தேங்காய் சட்னி? ஓகே. சாம்பார். ஓ, சாம்பார் சூப்பர். நல்ல கமன்னு ஒரு சாம்பாரோட அந்த தோசை வச்சு சாப்பிட்டால சூப்பர் தான். ஓகே. ஸோ தோசை வந்து நல்லா பிங்க் கலராக ஜம்மன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த தோசையோட நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு பச்சை சட்னி, ஒரு எல்லோ கலரில் சாம்பார், ஒரு ஒயிட் சட்னி, எவ்வளோ நல்லா இருக்கும்ல. நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் ஞாபகம் வந்துடும். ஸோ இது எடுத்துருவோமா? ஓகே. உங்கள் ஸ்கூலில் அந்த ஷேரிங் ஹேபிட்ஸ் எல்லாம் உண்டா, இல்லை அலவுடா? அலவ் பண்ணுவாங்க. கிளாஸில் தான் வச்சு, கிளாஸ் ரூமில் தான் வச்சு சாப்பிடணுமா, ஆர் வெளியில்? கிளாஸ் ரூமில் தான். கிளாஸ் ரூமில் தான் சாப்பிடணுமா? இல்லைன்னா கேன்டீனுக்கு போய் சாப்பிடணும். ஓ, கேன்டீனில் வாங்கி சாப்பிட்றதா இருந்தா ஓகே. ஸோ அதர்வைஸ் நீங்கள் கொண்டு போகிற சாப்பாடை கேன்டீனில் சாப்பிட முடியாது. ஓகே ஓகே ஓகே, ஃபேன்டாஸ்டிக். ஸோ இது எடுத்துடலாம் தோசையை. இப்போ நீங்கள் ஆடினீங்க, நீங்கள் பாடினீங்க, நீங்கள் தான் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க. பரவாயில்ல, ஆடிடலாம், இல்லை பாடிடலாம். ஏதாவது ஒன்று. சரி, ஒரு குட்டி கதை சொல்லுங்களேன். கதை சொல்ல தெரியுமா? நல்ல சின்ன கதையா ஒன்று. சரி, உங்கள் சயின்ஸில் பிடிச்சதுன்னு சொன்னீங்கல்ல, சரி அதுலேருந்து அதை பற்றி ஏதாவது ஒன்று 2 பேசலாமே. ராக்கெட் சயின்ஸ் பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுவீங்களா ராக்கெட் சயின்ஸை பற்றி? சேர்த்து வச்சுப்பீங்களா? வெரி குட் வெரி குட். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ராக்கெட் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகலாம். ஓகே ஓகே. ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் பேச மாட்டீங்க நீங்கள்? ஓகேடா. ஓகே. ஸோ உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களோட இப்போ ஒரு நம்மளை வந்து அப்போல்லாம் நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது ஸ்கூல்லேருந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு போனால் அது பேரண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்கள் வயசு பிள்ளைங்களாம் நிறைய ஜாலியாக வெளியில் போகிறீங்க வரீங்க அந்த மாதிரிலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வருவீங்களா? பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா? சும்மா போயிட்டு வருவீங்கன்னா என்ன, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட அந்த மாதிரிலாம்? அதெல்லாம் இல்லை. ஸோ அப்பா அம்மா கூட்டிகிட்டு போனது தான். ஃபேன்டாஸ்டிக். ஓகே. ஸோ அதே மாதிரி அப்படியே நீங்கள் வெளியில் போகிறீங்க, வழி ஏதோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசுகிற போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். யார்கிட்ட பேசினாலும் அவங்கக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். கேர்ள்ஸ் அப்படின்னா டு அன் லிமிட், ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்மளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதெல்லாம் ஸ்கூலில் சொல்லி தருவாங்கல்ல. வெரி குட் வெரி குட். அதுதான். ஸோ இப்போ வந்து இந்த தோசையும் ரெடி. 3 பேருக்கு 3 தேவியருக்கு 3 தோசை ரெடி. ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? ஸோ இப்போ தோசையை சர்வ் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு நான் சைட் டிஷ் கொண்டு வரலடா. சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிடுவீங்க. ஓகே, அது நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிட்டே நல்லா இருக்கா, பாட்டி செஞ்சது நிஜமாவே நல்லா இருக்கான்னு சொல்லு. பாஸா ஃபெயிலான்னு சொல்லிடலாம். உங்கள் பாட்டி அம்மா யார் சமைச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மா எதை சொல்லிடுவாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, 2 பேருமே நல்லா பண்ணுவாங்கல்ல. ஆனால் யூஸ்வலாக நமக்கு ஒரு சின்ன இது உண்டு. எங்கள் பாட்டி சமைச்சு பார்த்து எனக்குலாம் எங்கள் பாட்டி வந்து ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் எங்கள் பாட்டி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். அதனால் அம்மா தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, அதுக்காக செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ என்ன பெஸ்ட்டு டிஷ்ஷு உங்கள் பாட்டி சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்கும், அம்மா சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்?
அம்மா வந்து அம்மா பண்ணா கட்லெட் நகட்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். பாட்டி பண்ணா நார்மலாக குழம்பு அந்த மாதிரிலாம் பிடிக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் பாட்டிக்கு நீங்கள் நைஸாக அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களே, சொல்லுங்களேன். அம்மா வந்து ஸ்நாக்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஓகே. பாட்டி வந்து ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ். ஓகே. ஸோ இந்த பாட்டி இந்த மாதிரி தான் ட்ரெடிஷ்னல் தான். உங்களுக்கு? அம்மா வந்து ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி பிரியாணி அதெல்லாம். சூப்பர். அப்புறம் பாட்டி வந்து மீன் குழம்பு அந்த மாதிரி இல்லை? ஓகே. ஏன்னா ட்ரெடிஷ்னல் ஐட்டம் இல்லை? ஓகே. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஆனால் நிஜமா சொல்லுங்க, குட் ரிசல்ட். இப்போ குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, முதல்ல அவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம். எப்படி இருந்தது? சூப்பராக. நிஜமா நீங்கள் புட்டதே இத்தினோண்டு புட்டிங்க. நிஜமாவே ஐயோ இந்த பாட்டி ஒரு மாதிரி சுட்டாங்க, எப்படி இருக்குமோன்னு பயந்துட்டு சாப்பிட்டீங்களா? இல்லை, நிஜமாவே நல்லா இருந்ததா? சைட் டிஷ்ஷே வேண்டாம், நல்லா இருக்கு. சைட் டிஷ்ஷே வேண்டாம், கரெக்டாக சொல்லிட்டப்பா. சைட் டிஷ்ஷே இல்லாமல் நல்லா இருக்கு அப்படின்னு. நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படி வரலாம். இல்லை பரவாயில்ல, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பட் ஆக்டிவாக இருக்க வரைக்கும் சந்தோஷம். ஸோ 3 பேருக்கும் பிடிச்சது. சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. ஸோ இவங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு இருந்த நேர்களான நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இந்த தோசையை செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். அதை பார்த்து நீங்களும் மகிழ்வடையலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.